ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ரீனு ஹியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபேக் ஐடி வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிற நபர்களுக்கு எந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக, எமோஷ்னலாக, சோஷியலாக பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ்லாம் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் என்னென்ன ரீசன் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். அதில் ஒரு 7 ரீசன் நம்ம பார்த்தோம். 3 ரீசனுமே ஒரு பிளான்டாக, ஒரு தேவைக்காக, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பண்ணுறது. அது ப்ராப்ளம் ரொம்ப வராதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்த 4 விஷயங்களுமே எமோஷ்னலி பிரேக் டவுன் ஆன பீப்புள், ஒரு நெகட்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணதுனால அவங்க வந்துட்டு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, அதுக்கு அடுத்து ஒரு 4 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அந்த லாஸ்ட்டு பார்த்த அந்த 4 ரீசன்னால் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற நபர்களுக்கு என்னென்ன மாதிரி சைக்காலஜிக்கலாக, எமோஷ்னலாக அண்ட் சோஷியலாக ப்ராப்ளம் வருங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் பார்க்கலாம். ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அதில் அவங்க கொடுக்கப்பட்டிருக்க டீட்டெயில்ஸில் ரொம்ப டீப்பாக இம்பேக்ட் ஆகிருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆக சான்சஸ் இருக்குது, அவங்களோட ஐடென்டிட்டி கன்ஃபியூஷனால். ஸோ அந்த கன்ஃபியூஷன் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீகல் கான்சிக்வன்சஸ். இல்லீகலாக சில விஷயங்கள் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி பண்ணும்போது, சைபர் புல்லிங் பண்ணும்போதோ, இல்லீகல் விஷயங்களை லீட் பண்ணும்போதோ அவங்க கண்டிப்பாக ஒரு நேரத்தில் லீகல் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய டைம் கண்டிப்பாக வரும். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் டேமேஜ். ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளேயே அவங்களோட உலகத்தை அமைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ரியல் லைஃப்பில் அந்த ஃபேக்கான விஷயத்தில் அவங்க என்னென்ன பிஹேவியர் உள்ள வளர்த்துக்கிட்டாங்களோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ரியல் லைஃப்லேயுமே. ஸோ அவங்களோட பிஹேவியர் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட ரிலேஷன்ஷிப் டேமேஜ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெப்யூட்டேஷ்னல் ரிஸ்க்கு. நார்மலாகவே அவங்களுக்கு ஒரு சொசைட்டியில் நல்ல ஒரு ஃப்ரேம் இருக்கிற, ஒரு நேமில் நல்ல ஒரு ஃபேமில் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். அவங்க ஒரு ஃபேக் ஐடி வச்சு இல்லீகலான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு நேரம் தெரிய வந்துச்சுன்னா, அவங்க அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களுக்குன்னு ஒரு பில்ட் பண்ணி வச்சுருந்த ஒரு நல்ல நேம் அப்படியே உடையும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமோஷ்னல் டோல். எமோஷன்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிறது. அதாவது அவங்க வந்து ஒரு 2 பர்சனாலிட்டியாக அவங்க வாழ்க்கையை லீட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபேக் ஐடியில் ஒரு பர்சனாலிட்டி, ரியல் லைஃப்பில் ஒரு பர்சனாலிட்டி. ஸோ எமோஷன்ஸோட எண்ணிக்கை அதிகமாகுது. இதனால் அவங்க வந்து ஒரு பய உணர்வுலையோ இல்லைன்னா ஒரு கில்ட்டிக்குள்ளேயோ அவங்க மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எமோஷ்னலி ரொம்பவே வீக் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிக்ஷன் டு அல்டர்னேட் பர்சனாலிட்டி. ஸோ அவங்க ஃபேக் ஐடியில் ஒரு பர்சனாலிட்டி, ரியல் லைஃப்பில் ஒரு பர்சனாலிட்டி, இதுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆகிடுவாங்க. அதாவது அவங்க அந்த கற்பனை உலகத்தில் அந்த ஃபேக் ஐடியோட ரொம்பவே அடிக்ட் ஆகிடுவாங்க. இதனால் அவங்களோட ரியல் லைஃப்பில் என்ன போயிட்டுருக்கு, அந்த ரியல் மூமெண்ட்டில் அவங்க வந்துட்டு வாழ்கிறதையே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் எனர்ஜி கன்சம்ஷன். ஸோ அவங்க வந்து அந்த ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிறதுனால அவங்களோட ரியல் லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணணும், அந்த மூமெண்ட்டை ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட வாழ்கிற அந்த சந்தோஷத்தை அவங்க இழக்க நேரிடும். அது மட்டும் இல்லை, அவங்களோட பர்சனல் லைஃப்பில் தள்ளி அவங்களோட கரியர் லைஃப்லேயுமே ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிற அந்த டைம் எல்லாமே இந்த இதில் அதிகமான அளவு யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட கரியர்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் அதுலேயும் அவங்க 0 லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஸ்கில் இம்பேக்ட். இன்னொரு மனுஷங்க கூட எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும், ஜென்யூன் வேயில் எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில்லை கொஞ்சம் கொஞ்சமாக
குறைச்சிட்டே வருவாங்க. அது குறைச்சிடும். அந்த ஃபேக் ஐடிக்குள்ளே ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி, அந்த ஜென்யூனன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நார்மலாக ரியல் லைஃப்பில் ஒருத்தங்கக்கிட்ட எப்படி அன்பாக இருக்கணும், ஜென்யூனாக நடந்துக்கணுங்கிற அந்த ஹேபிட்டே அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனசில் இருக்கிற ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த சோஷியல் மீடியா அவங்களுக்கானது மட்டும் இல்லை. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் இவங்களோட நெகட்டிவான விஷயங்கள் பார்த்து அந்த சொசைட்டியே ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் திங்கிங் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம கொட்டுற ஒரு இடமா இந்த சோஷியல் மீடியாவை நம்ம உருவாக்கி நம்ம அழித்து இனி வர ஜென்ரேஷனையும் நம்ம அழித்து அப்படி ஒரு உலகத்தை ஒரு நெகட்டிவ் ஃபார்மேட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகிறது எதுக்கு? அதனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் நமக்குள்ளே வரக்கூடிய நெகட்டிவ் எமோஷனை அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி அதை எங்கே போய் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம், அந்த நாலேஜ் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தேடுதலை நமக்குள்ளே வளர்த்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு தவறுதலான விஷயங்களில் யாரும் போய் மாட்டாமல் இருக்கலாம்.